prevent the disease and disability, treat the disease earlier so that you can prevent the disability. அதை வச்சு தான் முதுமை என்பது ஒரு முழுமைங்கிற டைட்டில் நான் பேச வந்திருக்கிறேன். இப்போ வந்து எந்த ஏஜில் இது ஆரம்பிக்கலாம்? சே 50 இஸ் த யூத் ஆஃப் ஓல்டேஜ். முதுமையின் இளமை 50 ஆரம்பமாகிறது. அதுக்காக நீங்கள் நான் 60, 70 ஏஜ் இந்த லெக்சரை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். ஈவன் ஏஜ் 70, 80 யூ கேன் ஃபாலோ மை அட்வைஸ் வாட் ஐம் கோயிங் டு கிவ். ஸோ முதுமையின் இளமை 50 அல்லது 60 யூ ஆர் என்ட்ரிங் இன்டு தி யூத் ஆஃப் ஓல்டேஜ். இதில் ப்ராப்பர் பிளான் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலராக நான் சொல்ல ஓரளவுக்கு நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியதாக நத்திங் இஸ் தியரட்டிக்கல். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 3 months 6 months உங்களை அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறது பார்க்கலாம். முதல்ல செய்கிறது வந்து பீரியாடிக் ஹெல்த் செக்கப். இது நிறைய இடத்துல நான் பேசியிருக்கிறேன். இன்னும் அந்த கான்செப்ட் வந்து மனசில் போய் புதிதாக சேரலை. ஒரு 40 years 50 years ஆகும்போது ஃபஸ்ட்டில் கோ ஃபார் கம்ப்ளீட் மாஸ்டர் செக்கப். ஒரு 3000 5000 ஆகும். பரவாயில்ல, ஒர்த் ஸ்பெண்டிங் ஃபார் அவர். இப்போ காரெல்லாம் வாங்குகிற உடனே ப்ரீமியம் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், எவரி இயர் வாரண்டி கொண்டு போகிறோம், சர்வீஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்புக்கு அது மாதிரி நம்ம நினச்சி பார்க்குறோமா? ஏதாவது டிசீஸ் வந்தால் தான் நம்ம டாக்டர் போகிறோம், நல்லா இருக்கும் போகிறதே கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பீரியாடிக் ஹெல்த் செக்கப் கொண்டு போகணும். அது ஏஜாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வருதுன்னா பல நோய்கள் மறைந்திருந்து காணப்படும். சைலண்ட் டிசீஸ் ஆர் மோர் காமன் ஓல்டேஜ். நிறைய பீப்புள் ஆர்த்ரைட்டிஸ்னு வருவாங்க, முட்டு வலின்னு வராங்க. நான் உடனே ரொட்டீன் யார் வந்தாலும் பிபி எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி பிபி பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்கும், 180 100 இருக்கும். அது சொன்னால் தே ஒன்ட் பிலீவ் இட். சார் எங்களுக்கு மயக்கம் இல்லை, மூச்சு வாங்கலை, ஒன்றுமே இல்லையே, நீங்கள் தப்பாக சொல்லிட்டு மறுபடியும் பாருங்கப்பாங்க. நான் 3 வாட்டி பார்த்துட்டு தான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அப்படி டிசீஸ் சைலண்ட்டாக இருக்கிறதும் டிசீஸோட சிம்டம்ஸ் மாறுபட்டு காண்றது தான் முதுமையோட தனி சிறப்பு. முதுமையில் மிக நலமாக வளர்கிறதுக்கு 2 முக்கியம். ரெகுலர் எக்ஸசைஸு, ப்ராப்பர் நியூட்ரிட்டிவ் டயட். இதான் 2 கண்கள் மாறு. உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உணவு முறையும் முக்கியம். அதுதான் நான் 3வது புக் வால்யூம் வந்து என் ஃபவுண்டேஷன் மூலம் எவ்ரி 3 months ஒரு புக் போட்டுகிட்டே வரேன். முதல்ல முதுமையை முறியடிப்போன்னு ஜென்ரல் கான்செப்ட், 2வது மருதியை மறப்போன்னு 2வது கான்செப்ட், 3வது உணவு முறையை மாற்றுவோம், உணவு சாப்பிட்டுக்கு அதை மாற்றுவோம், 4வது தான் இன்றைக்கி கிருஷ்ணா ரிலீஸ் பண்ணது மருந்துக்கு விடை கொடுப்போம். என்னென்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் எந்த டயட்லாம் சிம்பிளாக சொல்லிடுறேன், எந்த டயட்லாம் அதிகமாக சேர்த்திக்கணும், எதில் குறைவாக சேர்த்திக்கணும், அது சொன்னாவே உங்களுக்கு போதும். அதிகமாக சேர்த்திக்கிறது வந்து நீட் மோர் ப்ரோட்டீன். நீங்கள் ஏஜாக இப்போ நிறைய பேர் அப்படியே உடம்பு இழைச்சிட்டே போவாங்க. நார்மல் டயட் சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புலாம் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி ஃப்ளாபி ஆகி ஒரு இழைச்ச மாதிரியே தோணுவாங்க. அதுக்கு வந்து வி நீட் மோர் ப்ரோட்டீன். நம்ம ப்ரோட்டீன் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆக்சுவலி வி நீட் மோர் ப்ரோட்டீன் இந்த ஏஜிங் ப்ராசஸ். அது எதில் அதிகமாக இருக்குன்னா டால் இஸ் த பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், சீப் அண்ட் பெஸ்ட்டு. நிறைய பேர் டால் சாப்பிட்டா எனக்கு கேஸ் வருதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு நாட் அ ட்ரூ கான்செப்ட். அவருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். அதனால் ஹோல் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனுக்கு டால் ஒத்துக்கலன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி டெய்லி டால் எடுக்கலாம், ஒயிட்டாவது எக் எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட் ஃபார் ஓல்ட் பீப்புள் மஷ்ரூம். அதில் கால்சியம், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. மஷ்ரூம் எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ், சோயா கிராண்ட்ஸ் நிறைய விற்றுட்டுருக்கு. இது மாதிரி யூ நீட் மோர் ப்ரோட்டீன் ரிச் டயட். இதில் வந்து சிறுதானியங்கள் ரொம்ப அவசியமாக ஆட் பண்ணிக்கணும். சிறுதானியங்களை பற்றி உங்களுக்கு சிவராமன் நிறையா சொல்லியிருக்காரு. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயட் ஃபார் ஓல்ட் பீப்புள். அது எல்லாருக்குமே தெரியும். கம்பு, ராகி, சோளம், தினைன்னு நிறையா இருக்குது. அது ஏன் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து முதுமை காலத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த சிறுதானியங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த பெருங்குடலில் வர கேன்சரை கூட தடுக்கும். ரெகுலராக நம்ம சிறுதானியம் சாப்பிட்றோம். கால்சியம், ஃபைபர், அப்புறம் கிளைசெமிக் இண்டெக்ஸ். நீங்கள் எவ்வளோ சிறுதானியம் சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது, இருக்கிற சுகர் குறையும். அப்புறம் கால்சியம் நிறையா இருக்குது. இது மாதிரி கால்சியம், சுண்ணாம்பு சத்து, ஃபைபர் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறனால விலைய மலிவு. இதுவரையில் யாரும் இந்த சிறுதானியம் சாப்பிட்டு எனக்கு இன்டைஜஷனாக வந்துடுச்சு, எனக்கு வந்து ஒத்துக்கலைன்னு சொன்னது யாருமே கிடையாது. கம்பேர்ட் டு கோதுமை தோப்பு வந்து விலையும் மலிவு. ஸோ சிறுதானியங்கள் இஸ் மஸ்ட். யூ டேக் மோர் ப்ரோட்டீன்ஸ், மோர் சிறுதானியங்கள், மோர் கோதுமை எல்லாம் எடுத்துக்கணும். வேறு என்ன அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா தண்ணீர். அது வந்து ஒரு கான்செப்டே இந்த முதியோர்கள் இன்னும் சேரலை. நம்ம ஏஜ் ஆக தர் சென்சேஷன், தாக உணர்ச்சி கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அதில் நல்ல ஹீட் சம்மர். இங்கே மெட்ராஸில் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஹோல்டே என்ஜாய் இந்த வெதர் இயர். அந்த ஹீட் வெதர்லேயும் தே ஒன்ட் டேக் இனஃப் வாட்டர். ஏன்னா அந்த தர் சென்சேஷன் இருக்காது. உடம்புலாம் வேர்த்துரும், மயக்கம் வரும், லோ பிபி இருக்கும், பல்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் தே ஒன்ட் ட்ரிங்க் வாட்டர். ஸோ நாம் அவங்களை இன்சிஸ்ட் பண்ணோம், தாத்தா இந்த நாளைக்கு நீங்கள் 2 லிட்டர் தண்ணி நீ குடிக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணோம். நீங்களும் irrespective of the age you must take plenty of water. Water is the best vehicle for all your nutritions. நிறைய தண்ணி குடிக்கணும். தாகம் இல்லைன்னா கூட நம்ம குடிக்க சொல்லணும். யார் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த கார்டியாக் பேஷண்ட்ஸோ கிட்னி பேஷண்ட்ஸோ வருங்க தண்ணி குறையாக கொடுக்கணும். மற்றவங்கள தண்ணி நிறையா சாப்பிடணும்.
அப்புறம் பழம் இஸ் அ மஸ்ட். ஃப்ரூட்ஸ் டெய்லி ஃப்ரூட்ஸ் 1-2 சாப்பிடணும். அது வந்து பெஸ்ட்டு டைம் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், நைட்டு டின்னர் சாப்பிட வேண்டியது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டியது, ஒன்று படுக்க போகிறோம். அதில் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஃப்ரூட்ஸ் வந்து டு பி டேக்கன் எம்டி ஸ்டமக். காலைல வாக்கிங் போயிட்டு வரீங்க ஒரு 7-7:30 மணிக்கோ இல்லை 11-11:30 நைட்டில் பிஃபோர் 7-7:30 யூ ஷுட் டேக்கன் எம்டி ஸ்டமக். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ டோன்ட் டேக் ஃப்ரூட்ஸ் இன் த ஃபுல் ஸ்டமக். அது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து ஒரு கான்செப்ட், ஹேவ் அ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், மாட்ரேட் லஞ்ச் அண்ட் லைட் டின்னர். காலையில் வந்து நல்ல மூக்குப்படி நல்லா சாப்பிடணும். பிகாஸ் வி ஹவ் டு சென்ட் மோர் எனர்ஜி வரும். மத்தியானம் வந்து மிதமாக இருக்கணும், நைட்டில் வந்து மிகவும் குறைவாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா நாங்கள் பார்க்குற பேஷண்ட் நிறைய வந்து கம்ப்ளைண்ட்டே நைட்டில் தான் வருது. இன்டைஜஷன் போவாங்க, கேஸ்ன்னு போவாங்க, தி லேண்ட் அப் வித் ஹார்ட் அட்டாக். நைட்டு ஹெவியாக சாப்பிட்ட உடனே பெட்டுக்கு போகும்போது பிளட்டு வந்து டைஜஷனுக்காக ஹார்ட்டு போகிற பிளட் எல்லாம் டைவர்ட் பண்ணி ஸ்டமக்கு போயிடுது. ஸோ இது எவ்வளோ ஹார்ட் அட்டாக். இப்போ டயபெட்டிக் பீப்புள் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அது வர்றது, இன்டைஜஷன் வர்றது, இந்த ரிஃப்ளெக்ஸ் அசிடிட்டி வர்றது எல்லாமே தடுக்க முடியும்னா நைட்டில் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 hours கழித்து போய் தான் படுக்க போகணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் ஒரு ரிசர்ச் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா, லோ கலோரி டயட் இன்க்ரீஸ் லாங்குவிட்டி ஆஃப் லைஃப். லோ கலோரி, அதை அண்டர்லைன் பண்ணிங்க. ஐ டென்ட் சே த லோ குவான்டிட்டி. லோ கலோரி டயட் இன்க்ரீஸ் த லாங்குவிட்டி ஆஃப் லைஃப். லிட்டில் ராக்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. தே ஹவ் டேக்கன் 2 groups ஆஃப் ரேட்ஸ். குரூப் ஏ 100% வயிறு முட்டை அதுக்கு ஃபீட் பண்ணாங்க. குரூப் பி வந்து 40% தான் கொடுத்தாங்க. அதாவது ஒரு அரை வயிறு குறைவாக தான் ஃபீட் பண்ணாங்க. 2 மாதம் கழித்து ஆட்டாப்சி பண்ணி பார்க்கும்போது குரூப் ஏ வயிறு முட்டை கொடுத்ததுக்கு இம்யூன் சிஸ்டம் எல்லாம் வெரி புவர், நிறைய டிசீஸ் எல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. குரூப் பி லோ கலோரி சாப்பிட்ட ரேட் குரூப்புக்கு இம்யூன் சிஸ்டம் எக்ஸலண்ட், அப்சல்யூட் நோ டிசீஸ் அட் ஆல். ஸோ தி கன்க்ளூடட் லோ கலோரி சாப்பிட்டா நம்ம நீண்ட நாட்களில் வாழலான்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். லோ கலோரிங்க என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் 2 முட்டை சாப்பிட்டேன், 60 தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த 2 முட்டையில் கலோரி 600 கிலோ கலோரி போயிடுது. ஸோ அந்த கலோரி தான் முக்கியம், நாட் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். அதுதான் முதல்ல சொல்கிறாங்க பெரியவங்களை சொன்ன மாதிரி, கால் வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காற்றுங்கிற மாதிரி. ஸோ பெட்டர் டேக் அ லோ கலோரி டயட், டெஃபினெட்லி இன்க்ரீஸ் த லாங்குவிட்டி ஆஃப் லைஃப். இந்த டயட்டில் வந்து ரொம்ப நீ கேர்ஃபுல்லாக வச்சு, இது வந்து வாட் ஆர் திங்ஸ் டு பி ஆடட் மோர். டயட்டில் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். எதை குறைக்கணும், குறைக்கிறது உங்களுக்கு சொல்லாமே புரியும். உங்களுக்கு அரிசி இப்போ 3 வேளையும் ரைஸ் தான் நான் சாப்பிட்றேன். காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாதம், நைட்டு அதே சாதம் தான். அதில் வெளியே ஸ்டார்ச் அது அவ்வளோதான் இருக்குது, அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், டிவி பார்க்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், தூங்குகிறோம். வி புட் மோர் வெயிட். அதில் ஒபிசிட்டி, அப்புறம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்காக நம்ம அரிசி குறைச்சிக்கிட்டு கோதுமை அல்லது வந்து சிறுதானியங்களை அதிகமாக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமானது குறைக்க வேண்டியது வந்து இந்த எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் குறைக்கணும். ஸ்வீட்ஸு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மன்னிச்சுக்கணும், ஸ்வீட்ஸ் கொஞ்சம் குறைக்கணும். அப்புறம் குறைக்கணும் தான் சொல்கிறேன், நான் அவாய்ட் பண்ண சொல்லவே இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இன்டைஜன் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அன்னெசரி புட் மோர் வெயிட். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிழங்கு வரை நம்ம குறைக்கணும். இதில் கிழங்குல வந்து நிறைய வந்து ஈஸியாக கலோரி நிறைய ஆகி தி புட் ஆன் மோர் வெயிட். இந்த வெயிட் கான்ஷியஸ்க்காக தான் சொல்கிறேன். இப்போ லீன் பாடியாக இப்போ எம்ஆர் கான்ஷியஸ்லாம் டெய்லி ஒரு ஸ்வீட் கூட சாப்பிடலாம். ஸோ பி கேர்ஃபுல் வித் ஸ்வீட்ஸ், பட்டர், கீ அண்டு ரூட் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக இருக்கணும். எதை குறைக்கல முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணதுன்னா சால்ட். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அங்கே எதை அதிகப்படுத்துங்களோ தண்ணி நான் சொன்னோம், அதே மாதிரி எதை குறைக்கணுங்களோ உப்பை பற்றி சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 15 கிராம் சால்ட் சாப்பிட்றோம். WHO ரெக்கமெண்ட் பண்ணிருக்குது 4 to 5 grams. நினச்சி பாருங்கள், 3 மடங்கு உப்பு நம்ம சாப்பிட்றோம். இதில் நார்த் இந்தியன் பீப்புள் ஆர் டேக்கிங் லெஸ் சால்ட். இப்போ நாம் தான் நிறைய சால்ட், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அப்பளம், என்ன ஊறுகாய் எல்லாத்துலேயும் ஹை சால்ட், அவ்வளோ சால்ட் இருக்கும். இந்த சால்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ், பர்டிகுலர் ஏஜிங் பீப்புளுக்கு. அடுத்து ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக், நான் சொல்லலாம் ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக்ஸ். யூ டேக்ஸ் நவ் வித்தின் 3 months இஸ் த டிஃபரன்ஸ் இன் யுவர் ஹெல்த். ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக் நம்ம ஏஜ் ஆக ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் கூட இம்யூன் சிஸ்டம் பற்றி ரொம்ப அருமையாக பேசிட்டு இருந்தார். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. இப்போ சாதாரண 30-40 years இருமல் சளி வந்தால் ஒரு ஹாட் வாட்டர் ஏதோ சாப்பிட்டா சரியாக போயிடும். இதே இருமல் சளி 50-60 years வரும்போது கண்டிப்பாக சரியாகவே ஆகாது. அடுக்கு ஆன்டிபயோட்டிக், மறுபடியும் 1 month கழிச்சு மறுபடியும் அதே இருமல் சளி வரும், மறுபடியும் ஆன்டிபயோட்டிக். இப்படி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஒரு 7-8 years ஆகும்போது இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஸோ முதுமையே ஒரு காரணம். ஏஜ் ஆக இம்யூன் சிஸ்டம் லோ ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் குறையும். ரெண்டாவது, பலவித மருந்துகள், முதலிருந்தே ஆன்டிபயோட்டிக், குழந்தைக்கே இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். 70 years எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருப்போம், அதை நினச்சிப்பார். அதனால் இம்யூன் சிஸ்டம் குறையுது. பல நோய்கள்னால, சுகர், கேன்சர், இது மாதிரி நோயினாலையும் இம்யூன் சிஸ்டம் குறையும். அப்புறம் சத்துணவு குறைவானாலும் இம்யூன் சிஸ்டம் குறையும். இப்படி பல காரணங்களை ஏஜ் ஆக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் வே, இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் வே. நேச்சுரல் வந்து இன்க்ரீஸ் யுவர் டயட்டில் முக்கியமாக வந்து நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட் தான் பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். அதை விட பெஸ்ட் வந்து நெல்லிக்காய். இன்றைக்கி சிட்ரஸ் நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம் 3 இருக்குது. இல்லை டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்கள். அதில் 100% ஆன்டி ஆக்சிடென்ட், 100% வைட்டமின் சி இருக்குது. அது நீங்கள் விடாமல் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வில் கோ அப். யூ won't get any disease just like that. Even you get it, you won't have any serious symptoms. அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் டெய்லி நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நாங்களாம் டெய்லி ஒரு நெல்லிக்காயும் தேன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா டயபெட்டிக், ஸோ சுகர் இல்லாதவங்களுக்கு தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு. ஒரு கொட்டை வகையில் ஆல்மண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 3-4 ஆல்மண்டு சாப்பிட்லாம். ஒரு பாகற்காய், தயிர், இஞ்சி, பூண்டு, இந்த வெரைட்டியில் எல்லாமே ஹை இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாவே நோய் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து நேச்சுரல் வே ஆஃப் இம்ப்ரூவிங் தி இம்யூனிட்டி. அடுத்து ஆர்டிஃபிஷியல் வருது தான் இம்யூனைசேஷன். அது நியூ கான்செப்ட். ஒரு 5 இயர்ஸ் முந்தி தான் நான் சென்னையில் ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு டைட்டிலே கொடுத்தேன், பாப்பாவுக்கு மட்டுமில்ல தடுப்பூசி, தாத்தாவுக்கும் தடுப்பூசின்னு ஒரு கேட்சியாக ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். இங்கே கூட நாங்கள் லாஸ்ட்டு இந்த கேம்ப் வரும்போது நிறைய பேருக்கு நாங்கள் இம்யூனைசேஷன் போட்டிருந்தோம். அதில் வந்து நிறையா இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா இருக்குது, நிமோனியா இருக்குது, டெட்னஸ் இருக்குது, டைஃபாய்டு, ஹெப்படைட்டிஸ் பி. பட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஒன்லி ஃபார் நிமோனியா. இது ஒரு இன்ஸ்டன்ஸ் லாஸ்ட் டைம் கூட இந்த என்னுடைய ஸ்பீச்சில் சொன்னேன். ஒரு கேன்சர், லுக்கிமியா கேன்சரில் ஒரு டாக்டரோட சிஸ்டர், அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி லுக்கிமியா ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது சி டைட் ஆஃப் நிமோனியா, நாட் டைட் ஆஃப் த கேன்சர். அதை பார்த்துட்டு வந்து சிஸ்டர் கிளினிக் வந்து பார்த்துட்டு இந்த போர்டை பார்த்துட்டு இம்யூனைசேஷன் போர்டை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த இன்ஜெக்ஷனை சிஸ்டர் நான் போட்டிருந்தேன்னா ஐ குட் அவாய்ட் த டெத் டியூ டு நிமோனியா. முக்கியமாக கேன்சரில் சாகிறது டிஃபரெண்ட் மேட்டர். இது ஒரு ப்ரிவெண்டபிள் டெத்தை நான் ப்ரிவெண்ட் பண்ணாமல் விட்டுட்டு என்கிட்ட சொல்லி அப்படியே அழுதாங்க. அழுதுட்டு இன்னும் நாட் லேட் சொல்லி அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்க. அது மாதிரி இது வந்து ப்ரிவெண்டபிள் டெத் பை இன்ஜெக்ஷன் பை டேக்கிங் நிமோனியா வேக்சினேஷன். இதில் என்ன பெனிஃபிட்னா, ஒரே ஒரு ஷாட்டு லைஃப் லாங் சிங்கிள் ஷாட் தான். ஒரு சில பேர் தான் ஒரு 10% பீப்புள் ஹேவ் நீட் செகண்ட் ஷாட். சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. நான் இதுவரை சுமார் ஒரு 1000 பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன். யாருக்கு ஒருத்தர் கூட சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்லி காஸ்ட்லி, அதான் 3800 தான் சைடு எஃபெக்ட்டு. அது வந்து வேறு வழி இல்லை. அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா, நம்ம நிமோனியா நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கு வர வாய்ப்பு உண்டு, நம்ம இரும்பு அவங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு, பின்னால் நிறைய செலவாகிற வாய்ப்பு உண்டு. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டா லைஃப் லாங்க நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேக்சினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏஜ் லிமிட் அப் டு 80-90 வரலாம் கூட நாங்கள் போடுறோம்.